என் செல்ல குழந்தையே, இன்றிரவிலேயே இந்த வார்த்தைகளை என் பிள்ளை நீ நிச்சயமாக கேட்டுவிடு. ஏனென்றால் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் 2 ஆணும் ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்டது. பயங்கரமான திட்டத்தோடு உன் வீட்டிற்குள் நுழையக்கூடிய இவர்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விடாதே. உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள். இவர்களினுடைய மனதில் முழுக்க முழுக்க ஒரு திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள். ஆக மொத்தம் நாளை உனக்கு நடக்கக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையை உனக்கு என்னவாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா உன்னிடத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்ட பிறகுதான் என்ன நடக்கப் போகிறது என்பதனை பற்றி நான் பேச வேண்டும். நான் சொல்லாமலேயே அதை நீ புரிந்தும் கொள்வாய். என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதே இவை எல்லாமுமே உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு என்ன நடத்தும் என்பதனை கட்டாயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடந்தது என்பது உண்மைதான். இனியும் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். அப்படி இருக்கும் பொழுதிலும் கூட என் பிள்ளை சில சமயங்களில் ஏதாவது ஒன்று உன்னுடைய மனதில் உனக்குள் மிகப்பெரிய சோதனைகளை தந்து விடுகின்றது. வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கையாகத்தான் இதை நீ பார்க்கிறாய். ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் வாய்ப்புகள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் கிடையாது. இதை செய்தால் நாம் தோற்றுவிடுவோமோ என்ற பயம்தான் உன்னுடைய வாய்ப்பை கூட உன்னை இழக்கச் செய்து விடுகின்றது. இதை செய்தால் நமக்கு என்ன நடக்குமோ என்பது போன்ற எண்ணம்தான் உன்னை எதையும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்துகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நிற்காமல் ஓட வைப்பதற்குத்தான் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. துரத்தி அதை நீ பிடிக்க நினைத்தால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு முன்னேற்றம் என்பதனை மறக்கக்கூடாது. அம்மா இன்று இந்த விஷயத்தை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தில் என் பிள்ளை பின்தங்கி நிற்கிறாய். மற்றவர்களின் பேச்சை கேட்டும் மற்றவர்களினுடைய வார்த்தைகளை கேட்டும் உனக்கு நடக்கும் நல்ல விஷயத்தை நீ தடுத்து நிறுத்துகிறாய். நான் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? உன்னை நிற்க வைக்காமல் ஓட வைக்கும் இந்த நேரத்தை பின்னால் நீ துரத்தி கொண்டு ஓடுவாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்துக்கொண்டு நல்லபடியாக ஒரு வெறியோடு இந்த வாழ்க்கையில் நாம் நினைத்த லட்சியத்தை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ வாழத் தொடங்குவாய். பயத்தை எதிர்த்து போராடுவதற்கு நீ துணிந்து விட வேண்டும். எதை கண்டு என் பிள்ளை பயப்படுகிறாயோ அதை சந்திக்க தயாராவதுதான் அந்த பயத்தை வெல்வதற்கான சிறந்த வழி என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என்ன பிரச்சனை வந்தால் என்ன, மோதி பார்த்து விடலாம் என்று நீ துணிவதுதான் இந்த வாழ்க்கை என்பதனை மறக்காதே. நீ துணியும் காலம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு தெளிவுபட உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மா சொல்வது போல உனக்கான தேவைகளும் உனக்கான தீர்வுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் உனக்கென சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ நம்பு. இனி என்ன நடக்கப் போகிறது ஏது நடக்கப் போகிறது என்பது எல்லாமும் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகு. எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ பதறாதே. இனிமேலும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை கலங்காமல் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நிலைகளையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் உனக்காக வேண்டி இந்த வராகி உன் முன்னால் நின்றிருக்கும் இந்த காலங்கள் எல்லாமும் இனி அடுத்தடுத்த நிலைகளில் நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம்
சில விஷயங்கள் உனக்கு இனி நிச்சயமாக நடக்கும். வீசுகின்ற கல்லை விட பேசுகின்ற சொல் எவ்வளவு கொடுமையானது என்று பலமுறை நான் உனக்கு சொல்லி இருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் பேசுகின்ற வார்த்தைகள் இனிமையாக இருந்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையும் நமக்கு அழகானதாக இருக்கும். நமக்குள் தேவையில்லாத விஷயங்கள் ஒருபோதும் தென்படாது. என் குழந்தையே, வயதுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அன்புக்குரியவர்கள் இல்லாமல் கழியும் காலம் வெறும் வயது. ஆனால் உன்னுடைய அன்புக்குரியவர்களோடு நீ செலவிடும் நிமிடங்களுக்கு பெயர்தான் வாழ்க்கை. இதுதானே உண்மை. அன்புக்குரியவர்களோடு நீ செலவிடக்கூடிய அந்த நேரங்கள் மட்டுமே எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ ஒருபோதும் நீ விட்டுவிடக்கூடாது. எப்பொழுதுமே நம்மோடு பழகுகின்ற மனிதர்களை இவர் நல்லவர் அவர் கெட்டவர் இல்லது அவர் நல்லவர் இவர் கெட்டவர் என்பதனை எல்லாமும் நீ சட்டென்று தீர்மானித்து விடாதே. ஏன் தெரியுமா? சூழ்நிலை யாரையும் எவரையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த சூழ்நிலை ஒரு மனிதனினுடைய மனநிலையை எப்படியும் மாற்றிவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமும் உனக்கு நல்லதை உருவாக்கி தரும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்வாய் என்பதில் நீ புரிதலோடு இருக்க வேண்டும். வாழ்வில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை ஒருபடி மேலே ஏற்றத்தான் வருகிறது, ஒருபடி உன்னை உயர்த்தத்தான் வருகிறது. துன்பங்கள் வந்தால்தான் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு எண்ணம் ஒருவருக்குள் வரும் அல்லவா? அதனால் இதையெல்லாமும் உணர்ந்து புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, இதுவரையிலும் நான் உனக்கு தருவது விதி 1000 கதவுகளை மூடினாலும் உன்னுடைய முயற்சி ஒரு ஜன்னலையாவது தட்டி திறந்து விடும். முடங்கி விடாதே, முயற்சியை விட்டு விடாதே. என் பிள்ளை, நீ நினைத்த ஒரு வெற்றியை நிச்சயமாக பெறுவாய். பசியோடு இருப்பவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பதுதான் நல்லது. உண்மைதானே? அந்த ஒரு முறை அந்த மீன் கிடைத்தால் மட்டும் அவன் பசி போய்விடும். ஆனால் அடுத்த நேரம் அவன் பசிக்கு எங்கே செல்ல முடியும்? அதை பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவன் தன் பசியை தானே போக்கிக் கொள்வான் அல்லவா? பசித்தவன் கையேந்தி நின்றால் அடுத்த வேளைக்கு என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் இங்கு ஒவ்வொருவருக்கும் வருகிறது என்றால் அவர்களுக்கான ஒரு எதிர்காலத்தை நிச்சயமாக இங்கு ஒரு தனிப்பட்ட நபரால் கூட உருவாக்கிவிட முடியும் என்பதுதான் உண்மை. நான் சொல்வது உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்கான எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு ஆரம்பிக்க வேண்டும். அப்படி நாம் ஆரம்பித்தோமானால் வெற்றி உன்னை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய நம்பிக்கை மட்டும்தான் உன்னுடைய அந்த செயலை சரியாக நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது. பணிவை விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை. துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் கிடையாது. பணிவும் துணிவும் இருக்கின்ற ஒருவனுக்கு வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக யார் நினைத்தாலும் பறிக்க முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே தொலைத்ததை தேடுவதை விட கையில் இருப்பதை தொலைக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் சரியாக செய்ய வேண்டும். தோல்வி என்பது நாம் தேடாமலேயே நமக்கு கிடைக்கும். ஆனால் வெற்றி என்பது நாம் தேடினால் மட்டுமே நமக்கு கிடைக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கு கிடைக்கும் இந்த வெற்றியை எப்பொழுதும் என் குழந்தை நீ விட்டுவிட எண்ணாதே. இதுபோலத்தான் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகிறது. இதை எந்த சந்தர்ப்பத்திலும் என் பிள்ளை நீ நழுவ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை
முதலில் நீ மறந்து விடாதே. உனக்கான நேரத்தையும் உனக்கான தருணத்தையும் நான் எப்பொழுதும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த காலம் இனி அத்தனையும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த இரவானது வெள்ளிக்கிழமையினுடைய இரவு. இந்த நேரத்தில் தெய்வம் நம்மை தேடி வந்த உடனேயே நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் ஓடிச் சென்று கேட்பது வழக்கம்தானே. நம் தெய்வம் நம்மிடத்தில் என்ன பேச நினைக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள நினைப்பதும் நம் வழக்கம்தானே. அதுபோலத்தான் உன் தாயானவள் நானும் உன்னிடத்தில் சில விஷயங்களை என்னவென்று பேசிவிட நினைக்கின்றேன். உன்னுடைய யோசனைகள் என்ன? உன்னுடைய சிந்தனைகள் என்ன? அடுத்தது நீ என்னவாக முயற்சி செய்கிறாய்? உன் வாழ்க்கையை பற்றி நீ என்னவெல்லாம் யோசிக்கிறாய் என்பதனை எல்லாமும் நான் சரியாக உனக்கு சொல்லிவிட முயற்சி செய்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமும் என்ன நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே என் பிள்ளை இழந்துவிட்ட ஒரு மனநிலைக்கு நீ வந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களை உனக்கு கொடுத்து வழிநடத்தும் போது நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது வேண்டி நான் உனக்காக கொடுக்க நினைக்கும் எல்லா விஷயங்களையும் இனிமேலாவது என் பிள்ளை நீ முழுமையாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் இனி மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதுதான் உண்மை. மேலும் மேலும் உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதுதான் உண்மை. உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை எந்த அளவில் நன்மைப்படுத்த எண்ணினாலும் அவை அத்தனையும் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பெருமகிழ்ச்சியான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாமும் நல்லதொரு பதிலை நான் தர எண்ணுவதனால்தான் உன்னை தேடி யார் வந்தாலும், இந்த வாழ்க்கையில் உன்னை காண யார் வந்தாலும் அவர்களை நான் உனக்கு உடனடியாகவே அறிமுகப்படுத்தி விடுகிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை நீ இனி எதையும் நினைத்து கலங்காதே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காமல் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்க வேண்டாம். என் குழந்தையே, நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை நடக்க 2 ஆண்களும் ஒரு பெண்ணும் வரப்போகிறார்கள். அதாவது நாளைய தினம் என்னவாக இருக்கிறது என்பதனை முதலில் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டால் அடுத்தது என்ன நடக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் சரியாக கணித்து விட முடியும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் உன்னால் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் பிள்ளை இதுவரையிலும் நீ யோசித்ததற்கெல்லாம் மாறாக இப்பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ முன்னின்று உனக்கான நம்பிக்கையை பெற வேண்டும் என்றால் நாளைய சனிக்கிழமையின் விடியலில் முதலில் சனி பகவானினுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். அதாவது சனி பகவானினுடைய பார்வை ஒருவரின் மீது எப்படி விழுகிறது என்பதனை பொறுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும். சனி பகவானை கண்டாலே நாம் பயப்படத்தான் வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சனி பகவானிடத்திலிருந்து நமக்கான அன்பு நமக்கு கிடைக்கும் என்றால் அவரிடமிருந்து நாம் நல்லதை செய்து நன்மதிப்பை பெற முடியும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. எதுவுமே சர்வசாதாரணமாக நாம் கடந்து சென்றுவிட முடியாதல்லவா? இந்த வாழ்க்கையானது நமக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனையும் நாம் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். இதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே.
என் பிள்ளையே, நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல நல்ல விஷயங்கள் இனி உனக்கு நடக்கப் போகிறது. என் பிள்ளை, எதிர்கொள்ளும் அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையை இனி உன் வசமாக்கப் போகிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் யோசித்து, என் குழந்தை, நீ தேவையில்லாமல் எதையாவது நினைத்து இனிமேலும் கலங்காதே. நாளைய தினம் ஏகாதசி திதி ஆரம்பமாகின்றது. அதாவது ஏகாதசி திதியில் பெருமாளினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. அதே நேரம் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பெருமாளினுடைய உதவியும் சனி பகவானினுடைய உதவியும் கிடைக்கும் என்றால், அதை தாண்டி அடுத்ததாக என் பிள்ளையின் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்றால் அது யாரால் நடத்தப்பட முடியும்? பெருமாள் வந்து விட்டார் என்றால் அவரினுடைய துணையான லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்திற்கு நிச்சயமாக வந்துவிட வேண்டும். அப்படி வந்து விட்டார்களே ஆனால் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் இனி உன்னை தேடி வந்து உனக்கான பல நன்மைகளை நிச்சயமாக சொல்லித்தரும் அல்லவா? உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக என்னவென்று நடத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நாட்களில் நமக்கான ஒரு நம்பிக்கையை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்றால் அதை எப்பொழுதுமே நாம் கைவிட்டு விடக்கூடாது. இந்த சூழ்நிலைகள் நமக்கு தரக்கூடிய எந்த ஒரு விஷயங்களையுமே நாம் அவ்வளவு எளிதாக கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் இனி உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எல்லா நாளும் உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நன்மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். நாளைய பொழுது இந்த வாழ்க்கையில் தெய்வம் உன்னை சுற்றியிருந்து உன்னை வாழ வைக்கும் ஒரு நல்ல பொழுதாக மாற வேண்டும். செல்வம் உன் வாழ்க்கையில் செழிக்க வேண்டும். பொதுவாக லக்ஷ்மி தாயானவளினுடைய அருளை ஒருவர் பெற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் நிச்சயமாக பல நல்ல விஷயங்களை இந்த வாழ்க்கையில் செய்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் இருந்தாலே போதும். யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு தீமையான விஷயங்களையும் செய்யாமல் இருந்து விட்டாலே அது போதும். இவை ஒவ்வொன்றும் இனி உனக்கான நேரத்தை என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது இனி எந்த நாளும் என் பிள்ளை எதையுமே தொலைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். உன்னை ஆட்டி படைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக உணர்ந்து கொள். எந்த நிலையிலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் சோதனைகள் என்பது தொடர்கதையாக இருக்காது. எங்காவது ஓரிடத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய அத்தனை வேதனைகளுக்கும் நிச்சயமாக முற்றுப்புள்ளி என்ற ஒன்றை இந்த வாழ்க்கையில் நாம் வைத்து கொடுப்போம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எதையுமே கவனமாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ உணர வேண்டும். அம்மாவினுடைய அன்பும் அருளும் கிடைத்திருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, இனி எதையுமே நீ தொலைத்து விடாதே. உன்னை தேடி நான் வந்திருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கை வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நான் சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்காதே. சரியான வாய்ப்புகள் உனக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உன் முன்னால் எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த காலமும் நேரமும் உனக்கு வேண்டியதை எல்லாமும் வேண்டியபடியே உணர்த்தும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழத் தொடங்குவாய் என்பதனை மறந்து விடாது. எந்த ஒரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்தாலும்
இனி என்ன நடக்கப் போகிறதோ அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எந்த பிரச்சனைகளும் எந்த தீமைகளும் உன்னை நெருங்காதபடி இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இனி வரக்கூடிய நேரங்களை நீ முழுமையாக அனுபவிக்க எப்பொழுதும் தயாராக இரு. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை யார் என்று நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. நல்லது நடக்கும் என்ற நம்முடைய நம்பிக்கை மட்டுமே நமக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். தெய்வம் வருகிறது என்று உன் அம்மா நான் சொல்கிறேன் என்றால் அதை முழுமனதோடு என் பிள்ளை நீ நம்பிவிட்டால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது இனி எந்த நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல லட்சியங்களையும் மேலும் பல தருணங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும்படி நான் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை உன் மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. அதனால் நாளைய பொழுதும் உனக்கு வெற்றி பொழுதாக மாறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.